Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th maths exercise 3.14ல first sum. First sumல 4 point இருக்கு. First point பார்ப்போம். Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. First sum நம்ம prove பண்ணும்போது வேல்யூ வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து alpha plus beta and alpha beta வரும். அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்துரும். ரஃப் ஒர்க் பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதலாம். அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதுவோம். அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். இப்போ இதில் நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரை அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? பேலன்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போ நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம திரும்ப ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதில் இந்த வேல்யூவை நம்ம எழுதலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூவுக்கு நம்ம இந்த வேல்யூ கொடுக்கலான்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் ஆல்ஃபா இல்லை. ஸோ நம்ம நியூமரேட்டரை ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மேலே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். இங்கே டினாமினேட்டரில் காமனாக 3 வந்து காமனாக சேமாக இருக்கிறதுனால 1 டைம் 3 போட்டால் போதும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம எழுதணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் 3 ஆல்ஃபா பீட்டா. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ சம்மில் கொடுத்துருக்க மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு. ஸோ கொஸ்டினில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வேல்யூ ஃபைன் பண்ண வேல்யூவில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வராமல் நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் 1 டிவைட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே பீட்டா பவர் 1 தான் இருக்குது, ஒரு பீட்டா தான் இருக்குது. ஸோ மேலேயும் நம்ம பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பீட்டா ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது. அப்போ இங்கே அதே ஆல்ஃபாவால் நம்ம மல்டிப்ளை இன்னொரு ஆல்ஃபாவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 இன்ட்டு பீட்டா என்ன வரும்? பீட்டா. டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம ஹையஸ்ட் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே பீட்டா ஸ்கொயர், அதை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். சாரி, இங்கே ப்ளஸ், இந்த சிம்பிள் ப்ளஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஆர்டராக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ வேல்யூ ஃபைன் மினிட்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 3 பீட்டா மைனஸ் 1. ஸோ ரெண்டு பிராக்கெட் உள்ள டேர்மையும் நம்ம ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா, நெக்ஸ்ட் 3 ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும். இப்போ 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டான்னு போது என்ன வரும்? 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் 1 என்ன வரும்? மைனஸ் 3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும். இப்போ மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா என்ன வரும்? மைனஸ் 3 பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு 9 ஆல்ஃபா பீட்டாவை அப்படி எடுத்துக்கணும். இப்போ இதில் ரெண்டுமே 3 காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 3 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் 1. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இதுலேயும் பாருங்கள் ஆன்சர் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் ஆல்ஃபா. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 3 3 ஆல்ஃபா ப்ளஸ்
பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 3 பீட்டா டிவைடட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வரும் ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம ஆர்டராக எழுதலாம். ஆல்ஃபா ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா 3 பீட்டான்னு இருக்குது. இதில் ரெண்டுத்துலேயுமே 3 காமனாக இருக்குது. ஸோ நம்ம 3யை காமனாக வெளியில் எடுத்துடலாம். 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டா என்ன எழுதலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். ரெண்டுத்துலேயும் 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா இருக்குது பீட்டா இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிட்டு டிவைடட் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம கொஸ்டினில் சொன்ன மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா வந்திருக்கு, ஆல்ஃபா பீட்டா வந்திருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்திருக்கு. ஸோ நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.